ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியிருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ஆக்டரான நிக்கோலஸ் கேஜ் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலியை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு புதுசா குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்பா, பையன், மனைவி இவங்க 3 பேருமே ரோமானிய எகிப்துல இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கார்பெண்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம நிக்கோலஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக அங்க என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. உண்மையிலேயே இவரோட பையனுக்கு என்னமான ஒரு சக்திகள் இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி ஒரு அந்த ராவான பில் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸ்கிரீன் பிளே படுமோசமா இருக்கும். தென் ஆக்டிங் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி கார்பெண்டர் சன். தென் அடுத்த பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2026ல ஒரு தாய்வான் சூப்பர் நேஷனல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப்சீரிஸா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த வெப்சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பேய்களை பிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவருடைய அப்பா தான் இதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது இவர் பண்ண ஒரு சில தப்பான விஷயத்து மூலயமா அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து தீ விபத்துல இறந்து போயிடுறாங்க. சோ அவர் பண்ண வேண்டிய வேலையை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயின் தன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கிட்ட வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட சேர்த்து இந்த டார்க் காமெடி ஹியூமர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஃப்ரம் அபோவ். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா அந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும். அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம ஹீரோனா ஜெய் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல டெத் சார்ட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளா ஆசை. ஸோ இந்த மாதிரி இவரோட லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல ஒரு டெத்துக்கு வந்து போறாரு. ஆனா திடீர்னு அங்க இறந்து போயிருக்கிற ஒரு நபரும் இதுக்கு முன்னாடி ஒரு டெத்ல இறந்து போன நபரும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தெரியுது. அதுலயுமே நான் இறந்து போன அந்த 2 நபர்களும் எதாச்சியா வந்துட்டு இறந்து போல யாரோ வேணும்னே பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த நபரை கண்டுபிடிச்சதுக்காக இவர் என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கடைசியா அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சரி, ஸ்டோரியும் சரி, ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சய். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.